வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நம்ம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 5 வருடங்களில் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் கம்பெனிகள் எந்த அளவு வளர்ச்சியை கொடுத்துருக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனிகள் நல்ல வளர்ச்சியின் காரணமாக மிட் கேப்பாக மாறும். மிட் கேப் கம்பெனிகள் அது நல்ல வளர்ச்சி ஆகும்போது லார்ஜ் கேப் கேட்டகரிக்கு வரும். நம்ம இன்றைய பதிவில் சில மிட் கேப் கம்பெனிகள் அவங்க இப்போ ரீசெண்டாக லார்ஜ் கேப்பாக மாறியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த கம்பெனிகள்லாம் மிட் கேப்பாக தான் இருந்தாங்க. ஆனால் கடந்த 5 வருடங்களில் ஒரு பொட்டன்ஷியல் க்ரோத்தை இந்த கம்பெனிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சில கம்பெனிகள் மிட் கேப் வரிசையில் இருக்காங்க, சில கம்பெனிகள் ஸ்மால் கேப் வரிசையிலையும் இப்போது இருக்கின்றன. ஏன்னா மிட் கேப், ஸ்மால் கேப் கம்பெனிகள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காரணமாக அந்த கம்பெனிகளுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஏறும்போது அந்த கம்பெனிகள் நாளடைவில் லார்ஜ் கேப் கம்பெனிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த வரிசையில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய லிஸ்ட்டு, அவங்களுடைய ஃபில்டர்ஸ், ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் செக் பண்ண போகிறோம். இதில் முதல் கம்பெனி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஏன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அதே மாதிரி எம்சிஎக்ஸு, இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம மார்க்கெட்டில் 5 வருடங்களாக இருக்கிறாங்க. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இனிமே தான் ஐபிஓ வழியாக வர இருக்குது. ஆரம்பத்தில் இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு இல்லை. ஏன்னா டிமெட் அக்கௌண்ட் நிறைய ஓப்பன் பண்ணலை, நிறைய ட்ரேடிங்கில் நடக்கலை. ஆனால் கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லக்கூடிய டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அதிகமாக பண்ணப்பட்டது. அதனால் இவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க ஆரம்பித்து இந்த கம்பெனிகள் தற்போது ஒரு நல்ல க்ரோத் பொட்டன்ஷியல் உள்ள கம்பெனிகளாக மாறியிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தற்போது இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பிஎஸ்சி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2635 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,07,023. இந்த கம்பெனி ஆரம்பத்தில் ஒரு மிட் கேப் கம்பெனியாக இருந்து இவங்க ஸ்பிளிட்டெல்லாம் ஆன பிறகு இப்போது லார்ஜ் கேப் கம்பெனியாக மாறியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1239 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இரண்டாவதாக ஆர்பிஎன்எல் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 391 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 81,608. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1186ஆகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெட்டு 0.56. கேபிஐடி டெக் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1263 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 34,646. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 836ஆகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28ஆகவும் இருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. நான்காவது பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த கம்பெனிய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5,896 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 91,889 கோடி. இந்த கம்பெனிலாம் ஆரம்பத்தில் ஒரு ஸ்மால் கேப்பாக இருந்து தற்போது மிட் கேப் ஆகி இன்னும் வெகு விரைவில் லார்ஜ் கேப் கேட்டகரிக்கு உள்ளே வந்துடுவாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 1,400 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22. இந்த கம்பெனியுடைய டெட்டு ஜீரோ டெப்ட் கம்பெனி. சோலார் இண்டஸ்ட்ரி இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 16,856. ஒரு ஷேர் விலையே இந்த ரேஞ்ச் இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 1,52,530. ஒரு 6 மாதத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியெல்லாம் மிட் கேப் வரிசையில் தான் இருந்தாங்க. ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வேகமாக ஏறும்போது இந்த கம்பெனி லார்ஜ் கேப் கேட்டகரிக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,282ஆகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டெட்டு 0.21. சுஸ்லான் எனர்ஜி இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 65. மார்க்கெட் கேப் 89,768 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2,071ஆகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 33ஆகவும், டெட்டு 0.05. அடுத்ததாக டிக்சன் டெக்னாலஜி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 15,202. அதிக முறை ஸ்பிளிட் ஆகி மறுபடியும் இதே இடத்துக்கு வரக்கூடிய ஒரு கம்பெனி டிக்சன் டெக்னாலஜி. மார்க்கெட் கேப் 91,938. வெகு விரைவில் லார்ஜ் கேப் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே இவங்களும் வந்துடுவாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,215 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 36ஆகவும், இந்த கம்பெனி டெட்டு 0.07ஆகவும் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற கம்பெனி ஐடிடி சிமெண்டேஷன்.
கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 902 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 15,500 கோடி. இந்த கம்பெனி இப்போது ஸ்மால் கேப் கம்பெனியாக தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக மிட் கேப் கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா இந்த ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப் லார்ஜ் கேப் வரதுக்குலாம் மெயினான ரீசன் அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தான். ஏன்னா மார்க்கெட் கேப் கேல்குலேஷன் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மல்டிபிள் வித் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஏறும்போது தான் அவங்க ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்லேருந்து லார்ஜ் கேப் இந்த கேட்டகரிக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. ஸோ இந்த கம்பெனி கடந்த ஒரு 6 மாதமாக கண்டினியூஸாக ஏறிட்டே வரதுனால இவங்க அடுத்ததாக மிட் கேப் கேட்டகரியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 374 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20. இந்த கம்பெனியுடைய டெட்டு 0.51 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக பாரத் டைனமிக்ஸ் பிடிஎல் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1977 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 72,491 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 549. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 என்ற இடத்துல இருக்குது. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. அடுத்ததாக நான் பார்க்க போகிறது ஷிப்பிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய கொச்சின் ஷிப்யார்ட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2057 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 54,123. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 827 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 என்ற இடத்துலையும் இந்த கம்பெனி டெட்டு 0.01 ஆகவும் இருக்குது. அடுத்ததாக சிஐஇ ஆட்டோமேட்டிவ் இந்தியா அப்படிங்கிற இந்த கம்பெனி இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 452 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 17,177 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 817 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12 என்ற இடத்துல இருக்கிறது. டெட்டு 0.08. அடுத்து நான் பார்க்க போகிற கம்பெனி ஜீனஸ் பவர் இன்ஃப்ரா அப்படிங்கிற இந்த கம்பெனி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 360 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 10,968. இந்த கம்பெனிலாம் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக தான் இப்போது இருக்கிறாங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 299 ஆகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்துல இருக்குது. டெட்டு 0.73. அடுத்ததாக எம்சிஎக்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 8,884 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 45,309 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 557 ஆகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19 என்ற இடத்திலும் இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. தீபக் நைட்ரேட் அப்படிங்கிற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1963 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 26,776 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 697 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12 என்ற இடத்துல டெட்டு 0.22 ஆகவும் இருக்கிறாங்க. எண்டூரன்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இறுதியாக 2,796 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 39,337 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 836 ஆகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 என்ற இடத்திலும் இந்த கம்பெனியுடைய டெட்டு 0.17 என்ற இடத்துலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் அதிகமான நல்ல மிட் கேப் கம்பெனிகள்லாம் இருக்கவே இருக்கிறாங்க. என்னுடைய தனிப்பட்ட திறனாய்வு படி இந்த கம்பெனிகள் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த எல்லாமே ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ் பார்த்து நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகள் உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளாகவும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற கம்பெனிகளாகவும் நன்கு திறனாய்வு செய்து வாங்கினா நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் க்ரோத்தை பார்க்கலாம். இவை எல்லாமே ஒரு 5 வருடங்களில் நல்ல க்ரோத் காமிச்சிருக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்கின்றன. வரும் வருடங்களில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்துலாம் இது கண்டினியூ ஆகுமா இல்லை இந்த இடத்துலேருந்து அவங்க ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சில கம்பெனிகள் வாய்ப்பு உண்டு. எப்படி சில கம்பெனிகள் உங்களுக்கு ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்பாக மாறுகின்றனவோ அதே மாதிரி மிட் கேப்பில் இருக்க கம்பெனிகள் அவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்க ஸ்மால் கேப் கேட்டகரிக்கும் போயிடுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு நியூஸ் பேப்பர் மேகசின் வெப்சைட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இவங்க இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாறுறாங்க அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி நியூஸ்லாம் நீங்கள் திறனாய்வு செய்து பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல உபயோகமாக இருக்கும். லாங் டேர்ம் பண்ணுறவங்களும் நீங்கள் அந்த கம்பெனிகளை வைத்துக்கொள்வதா அல்லது இன்னும் அதை கட் பண்ணிட்டு வெளில வந்துடலாமா அப்படிங்கிற முடிவுகள் எல்லாம் எடுப்பதற்கு இந்த லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் போன்ற கேட்டகரிகள் உங்களுக்கு உதவி செய்யும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.